அட்வொகேட் ராகவாச்சாரி அவர் எடுத்து வைக்கும்போது அவர் ஒரு ஆர்குமெண்ட்ல, ஏன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நடந்ததுல இருந்து எல்லாருமே இல்ல ஒரு சதி ஆங்கிள் இருக்கோ, இது ஒரு சதியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்துகிட்டே தான் இருக்கு. விஜய் தரப்பும் இதுல ஒரு சதி நடந்ததாக நம்புகிறது. ஸோ இப்போ அவர் சொல்லும்போது, இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்பாகவே விஜய் கிட்டத்தட்ட 7 மணிக்கு தான் அங்கே போய் ரீச் ஆகிறார் அப்படின்னா, சமூக வலைதள பதிவில் திமுகவுடைய ஒரு நிர்வாகி அவர் 3:30 மணிக்கு சோசியல் மீடியாவில் கரூரில் இந்த மாதிரி ஸ்டாம்பேட் நடக்க போகுது அப்படின்னு எப்படி அவர் போட்டாரு அப்படின்னு ராகவாச்சாரி அவர்கள் கேள்வி கேட்கிறார். அதே மாதிரி அதிமுகவுக்கு அந்த வேலுசாமிபுரத்துல பிரச்சாரத்தை மறுத்த காவல்துறை எப்படி விஜய்க்கு கொடுத்தாங்க அப்படிங்கறது அந்த ஏடிஎம்கே சொன்ன அந்த வாதத்தையும் அவர் முன்வைக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப இந்த ரெண்டு வாதமும் எத்தகையதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுல ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஜென்ரல் பிஹேவியர் ஆஃப் பீப்புள்னுவாங்களே, மக்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, நீங்க இது வரைக்கும் நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலின்னு பார்த்துருப்பீங்களே, ஏகப்பட்டது பார்த்துருப்பீங்க. அலகாபாத்தில் நடந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக் ஒன்று நடக்கும். ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அச்சுறுத்தல் வந்தால் தான் அங்கே ஸ்டாம்பீட் நடக்கும். நீங்கள் நின்றுட்டே இருக்கும்போது நசுக்கி ஒருத்தர் மூச்சு வாங்க முடியல கூட, என்னால் மூச்சு வாங்க முடியலன்னா 2 பேர் தள்ளி நிற்பாங்க. இல்லை கீழே விழுந்தால் கூட ஒருத்தர் தூக்கி விட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாமல் இடறி விழுந்தால் கூட எல்லாரும் அப்படியே தள்ளி அவரை தூக்கி விட்டு அப்புறம் ஒன்றா சேருவாங்க. இது நார்மலாக நடக்குது. எங்கே ஸ்டாம்பீட் நடக்கும் அப்படின்னா, இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே நடந்தாலும் சரி ஒரு பயம் இருந்தால் தான். தியேட்டருக்குள்ள தீ பிடிக்க ஆரம்பிக்கும். தீ பிடிக்கிறது வர்ற பாதிப்பை விட அதை பார்த்து வெளியில் ஓடுறாங்கல்ல மக்கள், அப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தன் விழுந்துருப்பான். அவனை தூக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான் மக்கள் ஓடிடுவாங்க.